இன்று முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான பனிமூட்டம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை தொண்டாமுத்தூரில் கனமழை. ஆலந்துறை, செம்பேடு பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். மறைந்த தோழர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை. சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு உடல் தானம். நல்லக்கண்ணுவின் இறுதி நிகழ்வில் வீர வணக்கம் என்று முழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம். செம் வணக்கம், செம் வணக்கம். வாழ்நாள் போராளிக்கு செம் வணக்கம். வைகோ, செல்வ பெருந்தகை, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் இறுதி அஞ்சலி. சென்னையில் திருவான்மையூரிலிருந்து உத்தண்டி வரை 2100 கோடியில் உயர்மட்ட சாலை. 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமையும் சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தற்போது 2100 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ள திருவான்மியூர் முதல் உத்தண்டி சாலை மேம்பால பணியினை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். எஸ்ஐ தேர்வில் தமிழ் வினாக்கள் இடம்பெறாத விவகாரம். எங்கும் தமிழ் என்பது திமுக அரசுக்கு வாயளவு கொள்கைதானா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் வழக்கு. கரூரில் நடந்த வேதனைக்குரிய சம்பவத்திற்கு பிறகு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுத்ததில் என்ன தவறு என்று நீதிபதிகள் கேள்வி. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 பிரிவில் சென்னையில் இன்று இந்தியா ஜிம்பாப்வே மோதல். இரு அணிகளும் வென்றாக்க வேண்டும் என்பதால் அனல் பறக்கும் என்று எதிர்பார்க்கும் ரசிகர்கள். இஸ்ரேல் நாடு அளித்த மிக உயரிய விருதை 140 கோடி மக்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. கூட்டணி குறித்து முதலமைச்சரும் ராகுல் காந்தியும் எடுப்பதுதான் முடிவு. அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். பேசுறது அதெல்லாம் எங்களுடைய கருத்தல்ல. ராகுல் காந்தியும் எங்களுடைய தலைவர் தளபதியும் பேசுவதுதான் முடிவு. அதுதான் இறுதி. காங்கிரஸை மு.க. ஸ்டாலின் விட்டுவிட மாட்டார் என்று நியூஸ் 18க்கு பேட்டியளித்த திருமாவளவன் உறுதி. கூட்டணி தொடர்பாக வதந்தி பரப்பப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் இந்த கூட்டணியில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது, ஆட்சியில் பங்கு கேட்கிறது என்பதை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியை பிடிக்காத சக்திகள் இதை ஊதி பெருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு போகாது. முதல்வர் மிகுந்த நிதானத்தோடு எல்லாவற்றையும் கையாளுகிறார். காங்கிரஸை விட்டுவிட மாட்டார். மார்ச் 2ஆம் தேதி தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு திமுக அழைப்பு. நியூஸ் 18க்கு திருமாவளவன் பேட்டி. இன்றைக்குத்தான் தகவல் சொல்லப்பட்டது. மார்ச் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. விரைவில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை நியூஸ் 18க்கு பேட்டி. நிறைவாக கூப்பிடுவார்களா, இடையில் கூப்பிடுவார்களா என்று தெரியவில்லை. அவர்கள் எப்பொழுது அழைக்கிறார்களோ அப்பொழுது பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்று முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான பனிமூட்டம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை தொண்டாமுத்தூரில் கனமழை. ஆலந்துறை, செம்பேடு பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல்.
மறைந்த தோழர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை. சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு உடல் தானம். நல்லக்கண்ணுவின் இறுதி நிகழ்வில் வீர வணக்கம் என்று முழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், நகர்சால் தமிழருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம், செம் வணக்கம், செம் வணக்கம், வாழ்நாள் போராளிக்கு செம் வணக்கம். வைகோ, செல்வ பெருந்தகை, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் இறுதி அஞ்சலி. சென்னையில் திருவான்மையூரிலிருந்து உத்தண்டி வரை 2100 கோடியில் உயர்மட்ட சாலை. 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமையும் சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தற்போது 2100 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ள திருவான்மியூர் முதல் உத்தண்டி சாலை மேம்பால பணியினை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். எஸ்ஐ தேர்வில் தமிழ் வினாக்கள் இடம்பெறாத விவகாரம். எங்கும் தமிழ் என்பது திமுக அரசுக்கு வாயளவு கொள்கைதானா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் வழக்கு. கரூரில் நடந்த வேதனைக்குரிய சம்பவத்திற்கு பிறகு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுத்ததில் என்ன தவறு என்று நீதிபதிகள் கேள்வி. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 பிரிவில் சென்னையில் இன்று இந்தியா ஜிம்பாப்வே மோதல். இரு அணிகளும் வென்றாக்க வேண்டும் என்பதால் அனல் பறக்கும் என்று எதிர்பார்க்கும் ரசிகர்கள். இஸ்ரேல் நாடு அளித்த மிக உயரிய விருதை 140 கோடி மக்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. கூட்டணி குறித்து முதலமைச்சரும் ராகுல் காந்தியும் எடுப்பதுதான் முடிவு. அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். பேசுறது அதெல்லாம் எங்களுடைய கருத்தல்ல. ராகுல் காந்தியும் எங்களுடைய தலைவர் தளபதியும் பேசுவதுதான் முடிவு. அதுதான் இறுதி. காங்கிரஸை மு க ஸ்டாலின் விட்டுவிட மாட்டார் என்று நியூஸ் 18க்கு பேட்டியளித்த திருமாவளவன் உறுதி. கூட்டணி தொடர்பாக வதந்தி பரப்பப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் இந்த கூட்டணியில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது, ஆட்சியில் பங்கு கேட்கிறது என்பதை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியை பிடிக்காத சக்திகள் இதை ஊதி பெருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு போகாது. முதல்வர் மிகுந்த நிதானத்தோடு எல்லாவற்றையும் கையாளுகிறார். காங்கிரஸை விட்டுவிட மாட்டார். மார்ச் 2ஆம் தேதி தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு திமுக அழைப்பு. நியூஸ் 18க்கு திருமாவளவன் பேட்டி. இன்றைக்குத்தான் தகவல் சொல்லப்பட்டது. மார்ச் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. விரைவில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை நியூஸ் 18க்கு பேட்டி. நிறைவாக கூப்பிடுவார்களா, இடையில் கூப்பிடுவார்களா என்று தெரியவில்லை. அவர்கள் எப்பொழுது அழைக்கிறார்களோ அப்பொழுது பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.